ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த குரக்கன்மா கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுதான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். சரியா, நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதாக்கள் இதில் பாருங்க. இதில் வந்து குரக்கன்மா எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு, தேங்காய் கொஞ்சம் திருவி எடுத்திருக்கேன். அந்த கரல் தேங்காய் இல்லாமல் நல்ல நடுவில் உள்ள நல்ல வெள்ளை பூவா திருவி போட்டிருக்கேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்க்கரையை கொஞ்சம் சூடு காட்டி எடுத்து வச்சிருக்கேன். அந்த சூடு காட்டின சர்க்கரையை இந்த மாதிரி மாவோட அந்த குரக்கன்மா ராகி மான்னு சொல்லலாம், குரக்கன் மான்னு சொல்லலாம். சரியா, இதோட சேர்த்து நல்ல வடிவா இந்த மாதிரி குழச்செடுக்கணும். இனிப்புக்கு தேவையான அளவு தான் நீங்க சர்க்கரை சேர்த்து குழச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி காணா வந்துச்சுன்னா கொஞ்சமா சுடு தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதையும் சேர்த்து இந்த மாதிரி கலக்கணும். கலந்து விட்டாச்சா, இனி எடுத்து சுட சுட அப்படியே சூட்டோடைய இல்லை பிரட்டி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பிடி கொழுக்கட்டை நாங்கள் எப்படி பிடி கொழுக்கட்டை பிடிப்போமோ அந்த மாதிரி பிடிச்சி ஸ்கீமர்ல வைக்க வேண்டியதான். பார்த்தீங்களா, அப்படி காட்டாண்டு பிடிச்சி வைக்க வேண்டியது. செம்ம டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. சரியா, இந்த மாதிரி பிடிச்சி தண்ணியை ஸ்கீமர்ல விட்டுட்டு அதுக்கு மேல தட்டை வச்சுட்டு இப்படி வச்சுட்டு மூடி அவிய வைக்க வேண்டியதுதான். இது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். அவிச்சு எடுத்தோம்னா சூப்பரான குரக்கன்மா கொழுக்கட்டை ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.